உள்ளது. பத்திரிகை தொடர்பாளர்கள் திரு டைமண்ட் பாபு மற்றும் திரு நிக்கல் முருகன் ஆகியோருக்கும் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் எங்கள் இரவின் வழிகள் படக்குழுவினரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரவின் விழிகள் இந்த படத்துல நீமா ரே மற்றும் அஷ்மிதா அவர்கள் கதாநாயகிகளா நடிச்சிருக்காங்க. திரு பாஸ்கர் அவர்கள் ஒளிப்பதிவாளராகவும் AM அசார் அவர்கள் இசையமைப்பாளராகவும் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்துல நடிகர்கள் நிழல்கள் ரவி, சிசர் மனோகர், சேரன் ராஜ், கிளி ராமச்சந்திரன் பலர் நடிச்சிருக்காங்க. ஆடியோ லைசன்சிங் பார்ட்னரா இருக்கக்கூடிய ஜி மியூசிக் டீம் அருண் AK அவர்களுக்கு இந்த தருணத்துல நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படக்குழுவினர் மேடையை அலங்கரிக்கிறதுக்கான நேரம். முதலாவதாக படத்தின் தயாரிப்பாளர் திரு பி மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் கெஸ்டை இன்வைட் பண்றேன். நம்ம அப்படியே சிறப்பு பரிசு கொடுத்து வரவேற்கிறோம். முதலாவதாக சிறப்பு விருந்தினர் இயக்குனர் திரு RV உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் திரு களஞ்சியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் திரு பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் நடிகர் திரு போஸ் வெங்கட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் நடிகர் வீரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் நடிகை கோமல் சர்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் கதாநாயகி நீமா ரே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இரவன் விழிகள் படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு பாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் AM அசார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் சிசர் மனோகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாடகர் விஷ்ணு சரண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாடகி விஜயஸ்ரீ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் பேட்டரி கொடுங்க. உங்கள் பேட்டரி நீங்கள் போகிற வரைக்கும் இது வேறு மாதிரி திட்ட பேட்டரி பவர் பேங்க். ஐயோ நன்றி.
பெயர்லயே சிக்கல் வச்சிருக்கிறாரே, கொஞ்சம் வம்பு பண்றவராரோ அப்படின்னு தோணும். ஆனா தனது பெயரின் முன் சிக்கல் என்ற தனது ஊரின் பெயரை சேர்த்து கொண்டிருக்கிறார். இயக்கம், நடிப்பு, நாடகம், பாடல் என பன்முக கலைஞனாக உருவாகி வருபவர். சிக்கலே இல்லாத மனிதன், பழக மிக எளிமையான மனிதர். தனது இரவின் விழிகள் படத்தின் ஒரு சோறு பதத்தை இங்கே முன்வைத்துள்ளார். அவரை வரவேற்புரையாற்ற அழைக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். மேடையில் வைத்திருக்கும் விஜயஸ்ரீ அவர்களுக்கும், பாஸ்கரன் கேமரா பாஸ்கரன் அவர்களுக்கும், சிசேந்திரன் அவர்களுக்கும், விஷ்ணு சரண் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அசார் அவர்களுக்கும், வீரா அசார் அவர்களுக்கும், திரு அண்ணன் கலைஞன் அவர்களுக்கும், திரு ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், போசுடைய சார் அவர்களுக்கும் மற்றும் கோமல் சர்மா அவர்களுக்கும், நீமாரே அவர்களுக்கும், மகேந்திரன் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் ஆகிய மகேந்திரன் அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்களும். இந்த படம் வந்து எப்படி உருவானதுன்னு சொல்கிறத விட எப்படி தயாரானதுங்கிறத இயக்குனர் நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சொல்லுவார். இது முதல்ல வந்து தயாரிப்பதற்கு அந்த மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. இது தயாரிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவெல்லாம் அவங்க இல்லை. இது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் வேற ஒரு கதையாக வேற ஒரு இடத்துக்கு தான் போணுச்சு. இது அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 months நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மகேந்திரன் வந்து என்னோட நீண்ட நாளாக நண்பர், அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அவர் வந்து என்கிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாமே என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது விளையாட்டு வியாபாரம் நல்லா பண்ணுறாந்தா, சும்மா சின்னதாக பண்ணிவிட்டு 10 நாளில் விட்டு விட்டீங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு. இல்லை நான் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் 10 நாள் கழிச்சு நான் சொன்னதான் சொன்னார். இல்லைண்ணா இது சரியாக வராது, எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு சொல்லில் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஹோல்ட் பண்ணால் நிறையா செலவு கூடியிருக்கோம், என்ன பண்ணுறது தெரியல, சரி வேறு ஏதாவது ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1 week விட்டுட்டேன். 1 week கழிச்சு திருப்பி என்கிட்ட வந்து மறுபடியும் கால் பண்ணி, இல்லை நம்ம பண்ணலாம், நாட்டு நல்லா இருக்குது, கதையோட உள்ளார நாட்டு செம்மையாக இருக்குது, நம்ம பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் ஒரு 3 days வந்து எங்களுக்குள்ளார டிஸ்கஷன் நிறையா பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள்லாம் பண்ணி 1 மாதம் கழித்து திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அது ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்தோம். இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்குது. நம்ம ராமர் பெரிய பங்கு இருக்குது. ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார். ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், மேக்ஸிமம் இங்கே உள்ள உடவுல அது வந்து தெரிஞ்சிருக்கும். திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்ட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன். 3 மாதம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. 3 மாதம் கழிச்சு திருப்பி வந்து 2 ஆப்ஷன் சொன்னாப்புல. படம் சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு படம், ஒரே ஒரு குறை தான் அப்படின்னா. என்னன்னு ஒன்றும் இல்லை, சாங் மட்டும் ஒரு 2 சாங் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, கதை கேட்டால் வைக்க போகிறேன், கதை கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 சாங் தான் இருந்தது படத்தில். அப்புறம் திருப்பி மறுபடியும் இது எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி கட்ஸ் வருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி இப்போ நான் தயாரிப்பாளர் சொல்லும்போது இல்லை 2 சாங் இருந்தால் நல்லான்னு சொல்கிறாங்க. இங்கே ஆடியன்ஸை திருப்திப்படுற எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க, என்னை நம்பிங்கிறத விட எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க. மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. முதல்ல மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழியை மட்டும் நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் எனக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. உங்கள்கிட்ட நான் வந்து நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆனால் வாங்கின பணத்தை திருப்பி சரியான முறையில் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து 2 சாங் நம்ம டிஸ்கஸ் போய் வைக்கலான்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 12 நாள் எடுத்த ஷூட்டே கட் பண்ணி தூக்கி போட்டோம் வேணான்னு. 12 நாள் செலவு பண்ண காசு வேணான்னு சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வேண்டாம், அது வேண்டாண்ணே வேறு மாதிரி நான் கொண்டு போய்க்கலாம்னு சொல்லி கட் பண்ணி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு கதையை ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதையை நாட்டை ஓட்ட வச்சு திருப்பி மறுபடியும் அந்த பெரிய கதை அது திருப்பி பண்ணோம். திருப்பி ஒரு 45 days போணுச்சு, ஷூட் பண்ணிச்சு. அப்படிலாம் சப்போர்ட் பண்ணார் அவர். அப்படி வந்து ராமர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நிறையா விஷயங்கள் இந்த எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுமாதிரி டிஐயில் வந்து ஹர்ஷவர்தன், ஐஃப்ளை மீடியா ஹர்ஷவர்தன் வந்து இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் எனக்கு பேக் போன், பயங்கரமான பேக் போன் ஹர்ஷவர்தன். அது நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேக் போன் எனக்கு. இன்றைக்கி வந்து டிசிபி செக் பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட 2 தடவை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இல்லை ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் ஒத்துக்கிட்டார்.
ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் பண்ணிட்டு நம்ம போயிடலாம், திருப்பி இன்னொரு தடவை பண்ணலாங்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு தடவை பண்ணுறோம், அது ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் இன்னொரு தடவை பண்ண முடியுங்கிற விஷயம் இது. அதனால அந்த ஒரு தடவையாக ஒழுங்காக பண்ணிடணும்னு நான் நினச்சேன். அதை நான் வந்து சரியாக வந்து பயன்படுத்தின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடல்கள் பார்த்துருப்பீங்க, சரியாக வந்திருக்கும் நம்புகிறோம். சரியாக வந்திருக்கு. அது மக்களாகிய நீங்கள் தான் பார்த்துட்டு பெரிய ரெஸ்பான்சிபிள் பண்ணீங்க, நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை பண்ணோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கதையோட நாட் பார்த்தீங்கன்னா 1947 எல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் 1947 சுதந்திரம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன அதை நம்பலன்னு வச்சிங்களேன். சுதந்திரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிராசுகள் சில ஜமீன்தார்களோட கையில் ஆதிக்கம் இருந்ததாக சொல்லப்படுது. என்னோட கேள்வி தான் எனக்கு, அதனால் சொல்லப்படுது. நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். சில மிராசுகள் சில ஜமீன்தாரோட கையில் அந்த ஆதிக்கம் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களுக்குள்ளார பெண்களை முடக்க பார்த்தாங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், இதுக்கு மீறி போகக்கூடாது, போனாக்கா சாமி கண்ணை குத்திருக்கிற அளவுக்கு கொண்டு போய்விட்டாங்க. அதை வந்து சில முன்னோர்கள்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க. சில அரசியல் அமைப்பெல்லாம் வந்து மாற்றி அமைச்சது. சில முற்போக்கு சிந்தனைகள் வந்தது, மாற்றி அமைச்சது. அதுக்கப்புறம் சில சட்டங்கள் வந்துச்சு, திருத்தத்துக்கு சட்டங்கள் வந்துச்சு. இன்னைய வரையும் சட்டங்கள் வந்தாலும், முற்போக்கியாளர்கள் வந்தாலும், யார் வந்தாலும், எது வந்தாலும் நடப்பவை நடந்து கொண்டே இருக்கிறது. ட்ரெயினில் வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ட்ரெயினில் வந்து செயின்ஸ் கம்பி பண்ணிட்டு அறுத்து போட்டு போகிறானுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேப்பிங் நடக்குது. சின்ன குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் அனுப்பிடும். சொல் கேள்விக்கிறதோட பார்க்கும்போதும் கேட்கும்போதும் மனசு அதிருது. அதோட விளைவு தான் இந்த இரவின் விழிகள். இந்த இரவின் விழிகளில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கேன். இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன முடியும் அதை நான் வந்து ரொம்ப சீராகவும் நேராகவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த மீண்டும் நன்றி. ஊடகவியல் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட மூச்சே நீங்கள் தான். இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரோப்பு போட்டாங்க. எனக்கு ரோப்பு போட்டு ஒரு 80 அடி இருக்கும்ல, 80 அடி இருக்கும் உயரம். சிசர் மனோரமா கூட இருந்தார். 80 அடி உயரத்தில் ரோப் போட்டாங்க. மேலே ஏறணும். ஒரு ட்ரெயில் பார்த்துக்கலாமான்னு கேட்டாங்க. ட்ரெயிலா? 80 அடி உயரத்தில் மேலே ஏறி திருப்பி நான் கீழே இறங்கி ட்ரெயில் பார்க்குறீங்களா? இல்லை இதில் பார்த்துக்கலாம், ரோப்பு கரெக்டாக இருக்கான்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் ஜம்ப் பண்ணி பார்த்தோம், ரோப்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இது இவங்களுக்குள்ள பேசிட்டு ஏதோ இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல. டேரக்டர் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது அப்போ தான் உணர்ந்தேன். நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டு ரூபன்ட்ட சொல்லிட்டு பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற பசங்க அசிஸ்டன்ட் சரி கிடையாது, ரூபன் தான் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுவான். அதனால் ரூபன்ட்ட சொல்லிட்டு நான் ரோப்பில் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படின்னு டக்குன்னு தூக்கிட்டாங்க. ரோப்பை தூக்கிட்டா ஒரு 80 அடிக்கு மேலே போயிடுச்சு. ரோப்பு மேலே போயிட்டு ஒரு 10 செகண்ட், ஒரு 20 செகண்ட், 30 செகண்ட் ஆயிடுச்சு. என்னடா ஒருத்தர் கட்டும் சொல்ல காணும், திருப்பி வாழனு கூட காணும், ரோப்பு இழுத்த மாதிரியே நிற்கிது, என்னடான்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு எனக்கு பேலன்ஸ் தொடையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு கீழே அப்படி பார்க்குறேன். எல்லாம் இத்தனோன்னு தெரியுறாங்க எல்லாரும். திரும்பி என்னால் பார்க்க முடியாது. ரோப்பு இந்த பக்கம் கட்டியிருக்கு. என்ன இப்போ என்னடா அது இறக்குறாங்களா இல்லை ரோல் போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. மேலே அப்புறம் அண்ணாந்து பார்த்தேன், கேமரா மேலே ட்ரோன் ஓடி இருந்துச்சு. அப்புறமா சத்தம் போட்டு ரோப்பை திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா பாஸ்கரனும் நம்ம ஃபைட் மாஸ்டரும் நின்றுக்கிட்டு, இல்லைம்மா சார் அது மேலே ஏறினாமா சார், அது கீழே இறக்கலாம். கான்ஃபிடென்ட், நான் மேலே இருந்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ கான்ஃபிடென்ட். நான் உழைப்பை அவங்க பார்த்துட்டு மேலே இருந்தால் கரெக்டாக அவன் பண்ணுவான், கீழே இறங்கி வருவாங்கிற கான்ஃபிடென்ட்டு. பட் நான் மேலே போனதுக்கப்புறம் கீழே பார்க்கும்போது எனக்கு பெரிய பயம் வந்துருச்சு. இப்போ கீழே சொன்னேன்னா இதெல்லாம் பண்ணாங்க. இல்லைடா சரி, கீழே ரிட்டர்ன் வரும்போது ரிவைஸ் ஷாட்லாம் போட்டால் நல்லா இருக்காது எடிட்டில். நம்ம அது மாதிரி எடிட்டிங் நாலேஜ் பர்சனல் எடிட்டிங் நாலேஜ் அது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதாங்கிறத அங்கேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேமராமேன். அப்புறம் அந்த மியூசிக்கு வாங்கியிருக்க ஜி மியூசிக் கம்பெனி, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த ட்ரெய்லர் வந்து 6/3 ரிலீஸ் ஆகிருக்குது ஜி மியூசிக்கில். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அதில் பதிவிடுங்க. பாடல்கள் கூட அடுத்தடுத்தது பாடல்களும் வரும். அப்புறம் வந்து பிஆர்ஓ ஜானன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கார் ஜானண்ணன். நிறையா விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸாக வந்து கூடவே ட்ராவல் பண்ணி அலைஞ்சிருக்கோம். இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்லாம் சொல்லவில்லை. அதெல்லாம் சும்மா நம்ம அது இப்போ தேவையில்லாத பேசுகிறதாயிடும். அதனால நான் அந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறையா கஷ்டங்கள் பட்டிருக்கோம். ஒரு 12 வருஷம் உழைச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு 7 நாள் வந்து ட்ராவல் வந்து அவரோட ஜேர்னி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது என்னால் அவர் கூட இருக்கும்போது. அப்புறம் வந்து நம்ம நம்பி அண்ணன் வந்து
என்ன சொன்னாலும் அது தகும். அந்த அளவுக்கு வந்து உழைப்பாளி. நம்பி அண்ணா மாதிரி உழைப்பாளிலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான உழைப்பாளி நான் பார்த்ததில்ல. அவ்வளோ நேர்மையாக சொன்ன விஷயத்த கரெக்டாக இங்கே வாடா, இங்கே இத்தனை மணிக்கு இப்போ வா, 3 மணிக்குனா 3 மணி, 4 மணி 4 மணி அந்த அளவுக்கு பண்ணுவார். அதுமாரி நம்பி அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்து கொண்டு, அப்புறம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் மாஸ்டர் எல்கே ஆண்டனி மாஸ்டர் சிறப்பாக நடன அமைப்பு அமைச்சிருக்காரு, அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.